இங்கிலீஷில் பேகன்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பேகன் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு வந்து மூட பழக்கக்காரர்கள், அநேக தெய்வ வழிபாட்டுக்காரர்கள், மூட நம்பிக்கைக்காரர்கள், படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கும்னா பயம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அப்புறம் ஆட்டம் இருக்கும், பாட்டம் இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், இருள் இருக்கும், புகை இருக்கும், கருப்பு இருக்கும், ஒரே அலறுதல் இருக்கும், தறிகட்டி குதிப்பாங்க, கொடூர பலியிடுவாங்க. நிறைய சபைகளையும் இது நடந்து கொண்டு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இல்லை எத்தனை காரியங்கள் கண்மூடித்தனமாக நாமும் பின்பற்றி கொண்டு வருகிறோம். நம்ம மற்றவங்கள சொல்கிறோம் அவங்க வந்து அஞ்ஞானிகள் அப்படின்றோம். வேடிக்கை இல்லை, இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாரையும் விற்று கொண்டாந்து அவங்க பாதத்தில் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட சேஃப் லாக்கரில் நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஆளுங்க 2 பேரும் சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணு என்னது அது ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டது, ஏன் பணம் கிடையாதுயா. இந்த பிரசங்கம் பண்ணினார்கள் இருக்குல்ல பார்த்துங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்னென்னா சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தார்கள். சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக பவுலடியாருடைய சுவிசேஷத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். பவுலடியார் பிசிதியாவிலே உள்ள அந்தியோகியாவிலே எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார், அதை அறிவிக்கும் பொழுது விசேஷமாக நாம் பார்த்தது இந்த முழு வேதாகமத்தையும் மிகவும் அழகாக இரத்தன சுருக்கமாக ஒன்று விடாமல் சரியான முறையிலே அவர் கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வரும் பொழுது நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லுவது போல தாவீதினுடைய வம்சத்தில் அவருடைய வித்தாகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லி வருகிறார். அந்த 13வது அதிகாரத்தில் நான் பார்த்தோம். பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, பைபிளில் 2 அந்தியோகியா இருக்குது. ஒன்று வந்து சிரியாவிலே உள்ள அந்தியோகியா, அது 11வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் வரும். அப்புறம் 13வது அதிகாரத்தில் பின்பதாக பிசிதியாவிலே உள்ள அந்தியோகியா என்று சொல்லக்கூடிய அடுத்த அந்தியோகியா. இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம், அதே பவுலடியார் இதுவரையிலும் நமது சுவிசேஷமானது அநேகமாக வேதத்தை அறிந்தவர்கள், அதாவது யூதர்கள் அல்லது தேவ பக்தி உள்ளவர்கள். கொர்நேலியஸ் கூட தேவ பக்தி உள்ளவர், ஓரளவுக்கு அவருக்கு வேதம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் முழுமையாக தெரிந்திருக்காது. இப்பொழுது லிஸ்திரா என்ற இடத்துல, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்தில் வரக்கூடிய லிஸ்திராவிலே அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இப்பொழுது முழுவதுமாக சுவிசேஷமானது அஞ்ஞானிகளுடைய மத்தியில், அதாவது கொஞ்சம் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்த ஞானமே இல்லாதவர்கள், அதை குறித்து அறியாதவர்கள், வித்தியாசமான வழிபாட்டுக்காரர்கள், நம்பிக்கைக்காரர்கள், இவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அவர் கொண்டு போகிறார். இந்த பகுதியில் ரொம்ப இரத்தன சுருக்கமாக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் விளக்கமாக அத்தேனே பட்டணத்தில் அவர் 17வது அதிகாரத்தில் சொல்லும்போது இன்னும் விளக்கமாக அதிகமாக இதை குறித்து அவர் பேசுவார். அவர் ஒரு நாளும் அவர்களுடைய மத்தியில், அதாவது வேதத்தை அறியாதவருடைய மத்தியிலே அவர் பேசும்பொழுது ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், பழைய ஏற்பாட்டிலிருந்து ரொம்ப கோட் பண்ண மாட்டார், அவங்களுடைய இலக்கியங்கள் அவங்களுடைய காரியங்களை எடுத்து பேசுவார். ஆனால் இந்த இடத்துல அந்த லிஸ்திராவில் இவர்கள் படிக்காதவர்கள், பாமர மக்கள். அங்கே அத்தேனே பட்டணத்தில் நம்ம பார்க்க போகிறோம், அவர்கள் எல்லாம் படித்தவர்கள், ஞானிகள். அவர்கள் மத்தியிலே எப்படி பேச வேண்டும், படிக்காத பாமர மக்கள் அவர்களுடைய மத்தியிலே என்ன பேச வேண்டும். இதை என்ன சொன்னாங்களா, இங்கிலீஷில் பேகன்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பேகன் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு வந்து மூட பழக்கக்காரர்கள், அநேக தெய்வ வழிபாட்டுக்காரர்கள், மூட நம்பிக்கைக்காரர்கள், படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பேகன் அல்லது என்னது ஜென்டைல், இப்படி உள்ள வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, பேகன்கிற வார்த்தை வந்து இது லட்டின் வார்த்தை, பேகனாஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. இதுக்கு அர்த்தம் பேகனாஸ்னால் என்ன அர்த்தம்னா கண்ட்ரி டுவலர், அதாவது கிராமத்தாள் அப்படின்னு அர்த்தம். அல்லது நம்ம தமிழில் என்ன ரொம்ப விளக்கமாக சொல்ல, காட்டு வாசிகள், காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்ல, வந்து காட்டு மிராண்டித்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம டவுனில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி பண்ணும்போது சரி, என்ன காட்டு மிராண்டித்தனமாக பண்ணுற அப்படின்னா ஒன்றுமே யோசிக்காது. இவங்களுடைய சித்தாந்தம் என்ன, இவங்களுடைய அறிவு என்ன, இவங்களுடைய உலக கண்பார்வை என்ன. ஒன்று வந்து அநேக தெய்வ வழிபாடுகள் செய்கிறவர்களாக இருப்பாங்க, ஆவிகளை வணங்குகிறவர்களாக இருப்பாங்க. அதாவது உருவ வழிபாடுகளும் உண்டு, ஆவியினுடைய வழிபாடுகளும் உண்டு. இயற்கை வழிபாடுகள், இயற்கையான காரியங்களை வழிபடுகிறவர்கள்.
அதாவது எது வந்து அவங்களுக்கு பிடித்திருக்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து பாரம்பரியமாக சில காரியங்களை வைத்திருப்பாங்க, அதன்படி நடத்துகிறார்கள். வேற என்ன செய்வாங்க? என்னங்க? நட்சத்திரங்கள், அதான் இயற்கைகளை, நட்சத்திரங்கள், ராசிகள், சந்திரங்கள், அதாவது இவைகள் எல்லாம் ஆளுகின்றன என்று நினைக்கிறாங்க. முக்கியமாக அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த லுனார் கேலண்டர், சோலார் கேலண்டர். லுனார்னா என்னது அர்த்தம்? சூரியன் சந்திரனுடைய கேலண்டரை தான் ரொம்ப பார்ப்பாங்க அவங்க. இதனால தான் சில பேர் அமாவாசை கூட்டம் வச்சுருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. ஓகே, லூனார் கேலண்டர். பௌர்ணமி கூட்டம் இருக்குது. ஏங்க பௌர்ணமி கூட்டம் கூட இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இந்த நேரத்தில் தான் வந்து சக்திகள் ரொம்ப மும்முரமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, இவங்களை என்ன சொல்கிறாங்க, காட்டு மிராண்டிங்கன்னு சொல்லிட்டு வர்றோம். ஓகே, சரி. அடுத்ததாக பழங்குடி மக்களாக, ஆமாம், இன்னும் அறியாதவர்களாக இருக்காங்க. வேற என்னெல்லாம் செய்வாங்க? இயற்கைகளை, விலங்குகளை, அதாவது உயிருள்ள விலங்குகளை அல்லது வந்து படத்திலே அல்லது ஏதாவது உருவத்திலே இருக்கக்கூடிய விலங்குகளை கையால் செய்யப்பட்டவர்கள் மூதாதையர்கள். ஆமா, அவங்களுடைய மூதாதையர்களையும் வணங்கி கொண்டிருப்பாங்க. எல்லாருமே ஆவிகளாக, அதாவது இறந்து போனவர்கள் எல்லாருமே சாமிகளாகி விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. சாமி ஆயிட்டாங்க. என்ன மூட நம்பிக்கைன்னா என்னதுன்னு பலி கொடுப்பார்கள். நிறைய பலி கொடுக்கக்கூடிய முறைகள் இருக்கும். எல்லா பலியும் கொடுப்பாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். நரபலி கூட சில இடங்களிலே உண்டு, அப்படி கொடுப்பார்கள். வேற என்ன சொல்லுவாங்க? நல்ல நேரம் கெட்ட நேரம். அதான் அந்த லுனார் கேலண்டர், இந்த ஜாதி ராசி, இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆமாம், ராகுகாலம், யமகண்டம், நம்ம சுப முகூர்த்த தினம், இப்படிலாம் பார்க்குறாங்கள. ஓகே ஓகே, வேற என்னெல்லாம் பார்ப்பாங்க? வேற என்ன செய்வாங்க? நான் சொல்லுதலாம், இந்த காணப்படக்கூடிய இந்த உலகமே நன்மையான உலகம்னு சொல்லி நினைப்பாங்க. இதிலையே எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க. அடுத்ததாக, இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களும் நாம் அனுபவிப்பதற்காகவே எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம், யாரை கொன்றாயிலும் நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்கடுத்தது சுய மகிழ்ச்சி, சுய விருப்பம், சுயநலம், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில மேலான நோக்கமாக இருக்கும். தங்களுக்கும் தங்களுடைய கூட்டத்துக்கும் எது நல்லதோ தன்னலம், அதாவது தன்னுடைய கூட்டம் மட்டும். அடுத்த கூட்டத்தை கொன்னாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா அநேகர் வந்து தலைகளை வெட்டி கொண்டு ஒவ்வொரு ஜாதிகளும் அவர்கள் மறித்து போவார்கள். ஆமாம், ஆக தன்னுடைய கூட்டத்துக்கு மட்டும் பார்ப்பாங்க. வேற என்ன சொல்ற, மனிதர்கள் அனைவரும், மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் முக்கியமாக மற்ற எல்லா உயிரினங்களும் பூமி மாதாவிலிருந்து வந்தவர்கள் என்று நினைக்குவார்கள். அதாவது வான தேவர்கள் பூமி மாதாவோடு சேரும் பொழுது இதெல்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறதே அவங்களுடைய நோக்கம். வேற என்ன நினைக்காங்க, தெய்வத்துவம் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் இருக்கிறது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறவங்க. எல்லா இடத்துலையும் தெய்வத்துவம், எல்லார் மேலேயும் தெய்வத்துவம், எல்லாமே தெய்வம், எல்லாமே ஏதாவது நீங்கள் கண்டால் எல்லாமே தெய்வமாகிவிடும். எதில் எல்லாவற்றிலும் தெய்வமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அநேக தெய்வ வழிபாடு உண்டு என்று சொன்னாங்க. மனிதர்கள், விலங்குகள் எல்லாவற்றிலும் தெய்வத்துவம் பெற்றவர்கள். ஆக எல்லாருமே தேவதைகள், எல்லாருமே தேவதைகள் நினைக்கிறவங்க. வேற என்ன, பொதுவான கோட்பாடுகள், நீதி, நியமம், அறிவியல், விஞ்ஞானம், இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. தனிப்பட்ட என்ன சொல்றது, தனிப்பட்ட அனுபவங்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். என்னுடைய விருப்பம், என்னுடையது, இதுதான் என் நீதி, அதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லதா அவன் தான் நல்லது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், ராசிகள், சுழற்சி, இதை பெரிதும் சார்ந்திருப்பவர்கள். அதுதான் மக்களை ஆளுகிறது என்று சொல்கிறவர்கள். இந்த ராசி பலம் தான் நம்மளை ஆளுது, அல்லது நவரத்ன கல் தான் ஆளுது அப்படின்னு சொல்லக்கூடியது. பேரில் உள்ளது நியூராலஜி, பேரை எப்படி வைக்கணும், அதெல்லாம் நம்புகிறவர்கள். மாய வைத்தியக்காரர்கள், பூசாரிகள், இவர்களை கண்மூடித்தனமாக நம்புவார்கள். ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்கு கண்மூடித்தனமாக அவங்க நம்புவாங்க, அவங்க சொல்கிறத செஞ்சுருவாங்க. நிறைய இடங்களில் வந்து ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு பூஜாரி சொல்லிட்டாங்கன்னா அவங்கள வெளியில், ஊருக்கு வெளியே கொட்டி அம்மாவை கூட கொண்டுருவாங்க, சொந்த அம்மாவையும் கொண்டு போடுவாங்க. ஏன்னா பூஜாரி எப்படி நடத்துகிறாரோ, ஒரு தனிப்பட்ட குரு இருக்காது, எல்லா குருவையும் நம்புவார்கள். ஆனால் பொதுவாக பூஜாரிகளை நம்புவார்கள். அப்புறம் மாய வைத்தியக்காரர்கள், உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கும்னா பயம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அப்புறம் ஆட்டம் இருக்கும், பாட்டம் இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், இருள் இருக்கும், புகை இருக்கும், கருப்பு இருக்கும், ஒரே அலறுதல் இருக்கும், தறிகட்டி குதிப்பாங்க, கொடூர பலியிடுவாங்க. நிறைய சபைகளையும் இது நடந்து கொண்டு இருக்குது. எமோஷன்ஸ், என்னது எமோஷன்ஸ் உச்சகட்டத்தில், அதாவது அந்த உச்சகட்டம் வரும்போது பயங்கரமாக அலறுவாங்க. அந்த அலறதை பார்த்தாலே நமக்கு வந்து இந்த முதுகெலும்பெல்லாம் உள்ள சில்லுன்னு ஆகிடும். ஒரு ஓன்னு ஒரு சத்தம் போடுவாங்க, அலறுதல். பற்பல கோட்பாடு முறைகளை கலப்படம் ஆக்கிடுவாங்க. இதுலேருந்து வருதா, அதுலேருந்து வருதா, இதுலேருந்து வருதா.
ஏன் சார் இதை சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் எப்படி நம்ம சபையிலே நடக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இல்லை எத்தனை காரியங்கள் கண்மூடித்தனமாக நாமும் பின்பற்றி கொண்டு வருகிறோம். நம்ம மற்றவங்கள சொல்கிறோம், அவங்க வந்து அஞ்ஞானிகள் அப்படின்றோம். நம்மளே அண்ணனையாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். எது நிறைய விஷயங்கள்ல இல்லை, நான் சொன்னதில் எந்த விஷயம் இல்லை. ஹீரோ ஒர்ஷிப்பு, அந்த ஹீரோ சொல்லிட்டா போகிறோம், அவர் எனக்கு நன்மை செஞ்சிட்டார், அப்படிதான். அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சரி, 14வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 6 முதல் 20 வசனங்கள். என்ன நடக்கிறதுன்னா, முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ 1வது வசனத்துலேருந்து இப்போ இக்கோனியா பட்டணத்துக்கு வர்றாங்க. இதுக்கு முன்னாடியாக அவங்க எங்கே இருந்தாங்கன்னா அந்தியோகியாவிலேருந்து இக்கோனியாக வர்றாங்க. இக்கோனியாவில் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அங்கேயும் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2வது வசனத்தில் விசுவாசி அதை யூதர்கள் அவருக்கு விரோதமாக வர்றாங்க, பகை உண்டாக்குறார்கள். எனவே அங்கே அநேக நாள் சந்தித்து தைரியமாய் அவர்களுக்கு போதகம் பண்ணி, அப்புறம் கிருபை உள்ள வசனத்தை அவர்களுக்கு சாட்சியாக அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர்கள் கையினால் செய்யப்படியும் அருகுணம் பண்ணினார் ஆண்டவர். பட்டணத்தில் சில பேர் பிரிந்து யூதரையும் சில பேர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தும்படியாக கல்லறிய வேண்டும் என்று இருக்கும் பொழுது புறஜாதியாரும் யூதரும் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இதை அந்த மக்கள் அறிந்து, அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர் அங்கேருந்து இக்கோனியா பட்டணத்து நாட்டில் உள்ள பட்டணங்களிலாகிய லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் ஓடிப்போய் அதனுடைய சுற்றுப்புறங்களுக்காக ஓடிப்போய் என்ன செய்கிறாங்க, 7வது வசனத்தில் அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிரசங்கம் பண்ணினார்கள் இருக்கிறது பார்த்தீங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்னென்னா, சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தார்கள். அதாவது முடியலை, ஒரு இடத்துல இல்லை, ஒரு சமயம் இல்லை, எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தார்கள். நீங்கள் ஒரு வார்த்தையை நம்ம வந்து சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்வதை விட சுவிசேஷமயமாக்கினார்கள், அதுதான் சரியான வார்த்தை. இவாஞ்சலிசம் அப்படிங்கிறது சரியான வார்த்தைன்னா, முழுமையாக எல்லா பகுதிகளுமாக, எல்லா வேலையிலுமாக, எல்லா கரணிகள் மூலமாக, எல்லா ஊடகங்களின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை. அப்போ என்ன நடக்குதாங்க, லிஸ்திராவில் என்ன நடந்தது? லிஸ்திராவில் என்ன நடந்தது? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி ஒருத்தன் என்ன செய்கிறான், சப்பானி அவன் வந்து பிச்சை எடுக்க முடியும் உட்காந்துட்டே இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், சப்பானி அங்கே தான் வச்சுருக்கிறாங்க, வேறு என்ன செய்கிறான், பவுல் பிரசனம் பண்ணுறதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பவுல் என்ன செய்கிறாரு, அவனை உற்று பார்த்து விசுவாசத்துக்கான, அதாவது ஒரு இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருக்குன்னு கண்டுபிடிக்க சரியான வசனங்கள் லூக்கா போடும்போது ரொம்ப சும்மாலாம் போடலை. அவர் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருக்குன்னு சொல்லி கண்டுகொள்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, உடனே அவரை பார்த்து நின்றுன்றாரு. அப்புறம் அவன் குதித்து எழுந்து நடக்கிறான். அப்புறம் எல்லா ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுங்க. என்னது, ஆமாம், உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவர் நடந்தோடனே ஆமாம் நம்ம ஆள், நம்ம பாஸ்டர், பெரிய பாஸ்டர், இவர் தான் தெய்வத்தினுடைய மறுரூபம், ஆமாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என்ன செய்யாங்க, மாலைகளையும் காளைகளையும் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அவர்களுக்கு பலியிட தயாராகிறாங்க. இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, அவங்க இக்கோனியா பாஷையில் பேசுகிறாங்க. இவங்களுக்கு புரியலை. இவங்க அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, இவங்க சட்டையை கிழிச்சிக்கிட்டு, புது சட்டை அப்போ தான் வாங்கி போட்டிருப்பாங்க போட்டிருக்க, சட்டையை கிழிச்சிட்டு ஓடி நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த பகுதியில் என்ன நாம் பார்க்குறோம், சில காரியங்களை ரொம்ப அதிகமாக நம்ம உடனே அங்கேருந்து அவர் பேசுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இதில் நம்ம முதல்ல என்ன செய்யணும், அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், முதலாவதாக மக்கள் என்ன செய்தார்கள் பார்ப்போம். மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை எப்படி மக்கள் புரிந்து கொண்டார்கள்? அங்கே நீங்கள் எங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மக்கள் நேரடியாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது அவங்களுடைய அவங்களுடைய மைண்ட்லேயே கிடையாது இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு. நமக்காக ஒருவர் பாவத்திற்காக மரிப்பாருங்கிறது அவங்களுடைய இதில் கிடையாது. நமக்காக யாரையா ஒன்று கொல்லணும், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும், இது கிடையாது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது? சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, என்னது கேள்வி சரியில்லையா? சுவிசேஷத்தை கேட்டவொடனே என்ன செய்கிறாங்க, அவங்க சுவிசேஷத்தை கேட்டாங்களா? என்னங்க,
காதுல கேட்டாங்கன்னா இருதயத்தில் போய் கேட்கப்படல சார். காதுல கேட்டாங்க, இருதயத்துக்குள்ள இன்னும் உள்ள வரல அற்புதத்தை பார்த்துட்டு தான் அவங்க வந்து மயங்கி போறாங்க. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மயங்கி போறாங்க. இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, என்னது அற்புதங்கள் நடக்காமல் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது இப்படின்னு சொல்றோம்.